गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அனந்த லீலைகள் எல்லாவற்றையும் பிரம்மனிஷ்டால் இந்த தசமஸ்கந்தத்தில் ஒன்று கூட விடாமல் சொல்ற. முதல் அத்தியாயத்திலே பரீட்சித் மகாராஜா பிரார்த்தனை பண்றாரோன்னு, எதையும் விடாதபடிக்கு நீங்க சொல்லணும், என் கர்ப்பத்திலேயே காப்பாத்தின அந்த கிருஷ்ணனுடைய லீலையை கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு அப்படி கேட்டதுனால இந்த பரீட்சத்தினுடைய கேள்வியினால தசமஸ்கந்தம் முழுக்க விஸ்தாரமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சன் வரார். அத்தனை லீலைகளும் அனந்தமான லீலைகள். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணக்கூடிய ராசபஞ்சாத்தியாயி. அதெல்லாம் நம்ம கேட்டோம். ராசபஞ்சாத்தியாயனுடைய பலஸ்ருதி சொல்லும் போது மனசுல இருக்கிற காம விகாரங்கள்லாம் போகும் இந்த ராசபஞ்சாத்தியாய பாராயணம் பண்ணா அப்படின்னு அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலஸ்ருதி சொல்லியிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ராசபஞ்சாத்தியாயி ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே கொடுத்துட்டு எனக்கு குருவாயூர் போய் அங்கே ஒரு நாள் பிரவச்சனம் பண்ணக்கூடிய பாக்கியம். பாம்பேல பக்த விகாச சத்சங்கம்னு ஒரு சத்சங்கம். அவ எல்லாருமே ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவுடைய பக்தாள். அதில் மோகனா மாமின்னு அவ பிரதானமாக இருந்து கொண்டு அவ குருவாயூரில் பாராயணம் மாத்திரம் எல்லோரையும் அழிச்சுன்னு வந்து ஒரு இடத்துல தங்கி பாராயணம் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தா. அதில் ஒரு நாளைக்கு பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் அன்னைக்கு இந்த சங்கிரகாத்தியாயம் படித்து பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருந்தா. நான் இங்கே புழுதிவாக்கத்தில் சப்தாகத்தை முடிச்சுட்டு அவசியம் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். அங்கேயும் அற்புதமான இந்த குருவாயூர் போன உடனேயே ரம்யமான குருவாயூர். அங்கே போனோம். சரியாக அந்த சங்கிரகாத்தியாயம் வாசிக்கிற சமயத்தில் அவா கேட்டுக்கல, நானாவே வந்து என்ன பண்ணினேன்னு, சங்கிரகாத்தியாயம்னாலே முதல்லேருந்து பாகவதத்தில் என்னென்ன சரித்திரங்கள் இருக்கோ எல்லாமே வருதில்ல, அது எல்லாத்தையுமே சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்படியே சுருக்கமாக பிரதம ஸ்கந்தத்திலேருந்து ஆரம்பித்து ருக்மிணி கல்யாணம் பரியந்தம் சொன்னேன். அது எதர்ச்சே தான் தோணினது. அவாலே எங்களுக்கு ஏதோ சப்தாகம் முழுக்க கேட்டது போல திருப்தியாக இருக்குன்னு அவள் சொன்னான். இப்படி எல்லாத்தையும் பிரவச்சனம்லாம் முடிச்சுட்டு இந்த ஆரத்திலாம் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற அவகாசம் உடனே கிளம்பணும். அடுத்தது சனிக்கிழமை காலத்தால் எனக்கு இங்கே மாம்பாக்கத்துக்கு வந்து ராதா கல்யாணம் ஆரம்பிக்கணும். அதுக்காக நான் சாயந்தரம் ட்ரெயினுக்கெல்லாம் புக் பண்ணியிருந்தேன். இந்த அவகாசத்தில் தரிசனம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அந்த சமயத்தில் இல்லை முடியாது, அந்த சமயத்தில் சுவாமியுடைய நட சாத்திடுவான்னா சரி சுவாமி சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த மாமா வந்து இல்லை இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் இருக்குது நடை சாத்துறதுக்கு, உடனே போகலாமான்னா அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் போகலாம் அப்படின்னு. உடனே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குருவாயூரில் நான் கிளம்பினதுலேருந்து 10 நிமிஷம் சுவாமியை தரிசனம் பண்ணி வரவே வந்தாச்சு. இது சாத்தியமே கிடையாது. அந்த கூட்டத்தில் அந்த குருவாயூரப்பனை அப்படி பார்க்க முடியுமான்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏதோ யார்கிட்டயோ பேசணும், ஏதோ சொன்னோம், உள்ளே போய் பார்க்கறதுக்கு தரிசனம் கிடைச்சிருது. ஆனால் அது குருவாயூரப்பன் ஸ்மரிக்காமல் கிடைக்குமோ? அவர் வந்து மனசில் ஸ்மரிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. என்னன்னா, இப்போ நம்ம மூலியமாக இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாகவதம் படிக்கிறதுனால அந்த புண்ணியம் குருவாயூர் வந்து குருவாயூரப்பனை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்றது போல நான் நினைக்கிறேன். சரி போனா போகிறது, இவன் இருக்கிற சமயத்தில் இத்தனை பேரை படிக்க வைக்கிறான்றதுனால தரிசனம் கொடுப்போம்னு அந்த குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணது போல எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு பரமானந்தம். நான் நினச்சி கூட பார்க்கல தரிசனம் பண்ண முடியும்னு. நம்பவே மாட்டேன். போனால் ஒரு 10வது நிமிஷம் தரிசனம் பண்ணி வெளில வந்தாச்சு. அற்புதமான தரிசனம். இப்பேற்பட்ட குருவாயூரப்பன், அந்த குருவாயூரப்பன்ட்ட தானே இந்த பாகவதத்தினுடைய சுருக்கமாக நாராயணியம் பண்ணி பட்டத்தை சமர்ப்பணம் பண்ணினார். அப்பேற்பட்ட பரம புண்ணியமான க்ஷேத்திரம், பாகவதத்துக்காகவே ஏற்பட்ட மூர்த்தி அவர். இந்த ராசபஞ்சாத்தியாயம் முடிச்சுட்டு அங்கே போய் நீங்கள் எல்லாரும் ராசபஞ்சாத்தியாயம் பண்ணின புண்ணியம் எனக்கு குருவாயூரப்பனுடைய தரிசனம் கிடைச்சது. அதை இங்கே சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த பக்த விகாச சத்சங்கம் அவளுக்கு ரொம்ப கிருத்தஜதை. அங்கே குருவாயூரில் போய் பிரவச்சனமும் பண்ணி குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறதுக்குள்ள பாக்கியம். ரொம்ப பரமானந்தமான தரிசனம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் எந்த உலகத்தில் இருந்தேனே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து சமாதானமாகி அப்புறம் சாயந்தரமாக கிளம்பி மறுநாள் பஜனைக்கு வந்தேன். நினச்சி கூட பார்க்க முடியல சுவாமியை பார்ப்போம்னு. ஆனால் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய பாக்கியம்.
இது எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணினது, அதனால எதையும் சொல்றேன். அப்பேற்பட்ட முக்கியமானது இந்த ராசபஞ்சாத்தியாயி. அதை எல்லோரும் ஸ்ரத்தையாக பாராயணம் பண்ணி கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணும். அந்த ராஜா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அற்புதமாக சுகாச்சாரியால் இந்த காலத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறா அதுக்கு பதில் சொல்வது போல ரொம்ப அற்புதமாக சொல்லி அந்த ராஜாவுக்கு உன்னுடைய சம்சயத்தையும் தீர்த்து வைத்தார். அதோட இந்த ராசபஞ்சாத்தியாயி பூர்த்தியாகுது. மேலே இந்த 34வது அத்தியாயத்தில் இந்த நந்த கோப குழந்தைகளோட சேர்ந்துட்டு இந்த தேவ யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை பண்ணி சரஸ்வதி நதி தீரத்துக்கு போய் அங்கே ஒரு லீலை நடக்கிறது. அந்த கதையை பிரம்மனிஷ்டால் ஆரம்பிக்கிறார். வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு பிருந்தாவனத்திலேருந்து பிருந்தாவனவாசிகளை அழைத்து கொண்டு நந்த கோப குழந்தைகளை அழைத்து கொண்டு தன் அப்பா நந்தர் சுனந்தர் முதலியவர்களை அழைத்து கொண்டு சரஸ்வதி நதி தீரத்தில் அங்கே போய் தேவ யாத்திரை அப்படின்ற ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணி க்ஷேமத்தை அடையறதுக்காக சகல சௌக்கியத்தை அடையறதுக்காக இப்படி ஒரு யாத்திரை மாதிரி ஒன்று பண்ணி அங்கே போயிட்டு சரஸ்வதி நதி தீரத்தில் இருந்து பூஜை பண்ண வேண்டியது இதனுடைய நியமங்கள். அதுக்கு தன் அப்பாவோட சேர்ந்து கொண்டு நந்த கோப குழந்தைகளோட சேர்ந்து கொண்டு கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் கிளம்புறார்கள். அங்கேருந்து வந்தா எல்லோரும் சரஸ்வதி நதி தீரத்துக்கு வந்து நன்கு ஸ்நானம் பண்ணி அந்த நதி தீரத்திலேயே பரமேஸ்வரன் போல அந்த மண்ணில் மிருத்திகையிலேயே சிவலிங்கம் போல பண்ணி பவானி அம்பாலையும் பண்ணி எல்லோரும் சேர்ந்து கொண்டு அந்த பிம்பத்துக்கே அர்க்கியபாத் யாச்சமனியங்கள்லாம் கொடுத்து தூப தீபங்கள்லாம் நிவேதனம் பண்ணி இது ஒரு பூஜை போல அந்த சரஸ்வதி நதி தீரத்திலேயே ஸ்ரத்தையா பண்ணிண்டு வரார்கள் எல்லோரும் சேர்ந்துண்டு. இந்த விரதம் எதுக்குன்னா பரமேஸ்வரன் பிரசன்னமாகணும்னு சொல்லி அப்படி பரமேஸ்வரனை குறித்து பரமேஸ்வரனை ஸ்மரிச்சுண்டு இந்த விரதத்தை ஸ்ரத்தையா அனுஷ்டானம் பண்றா. அந்த விரத பூர்த்தி அன்னைக்கு அந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவளுக்கு எதேஷ்டையா தட்சிணை ஸ்வர்ணம் இதெல்லாத்தையும் கொடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னன்னா மத்தியானம் ஆகாரம் சாப்பிட்டுட்டு ராத்திரி எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஜலத்தை மாத்திரம் குடிக்கலாம். இந்த மாதிரி ஜலத்தை மாத்திரம் குடிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கே படுத்துண்டு மறுநாளைக்கு கிளம்பி ஊருக்கு வரணும்ன்றது இது ஒரு தேவ யாத்திரைன்னு இந்த விரதத்துக்கு பேரு. இது பண்றதுக்காக நந்தகோபர் சுனந்தனர் மற்ற கோப குழந்தைகள் கிருஷ்ணர் எல்லோரும் வந்திருக்கா. நல்லபடியா அத்தனை விரதத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி யாரும் ஆகாரம் பண்ணாதபடிக்கு ஜலத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இந்த சரஸ்வதி நதி தீரத்திலேயே ரம்யமாக படுத்துட்டு இருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. இப்படி படுத்துட்டே இருக்கும்போது நந்தகோபர் கொஞ்சம் தள்ளி படுத்துட்டு இருக்க. அந்த சமயத்துல பார்த்தா ஒரு மலைப்பாம்பு வந்துடுது. மலைப்பாம்பு வந்தா என்ன பண்ணும், அந்த மனுஷனையே சுத்தி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருமோன்னு அந்த மாதிரி நன்கு தூங்கிட்டு இருக்கிறவர் அவருக்கு தெரியாதபடிக்கு வந்து எப்படியோ அந்த பாம்பை பிடிச்சி மலைப்பாம்பை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுது நந்தகோபரை. பாம்பு பிடிச்சிருத்தோன்னே அவர் அப்படியே நந்தகோபர் இப்படி கதறார், கத்த ஆரம்பிச்சுட்டார், காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாராமா அப்படின்னு கத்துறார். உடனே அந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா அங்க வந்து ராத்திரியா இருக்கிறதுனால ஒரு கட்டையில நெருப்பு ஏத்தி வச்சு அங்கங்க ஏத்தி வச்சிருக்கா, இருட்டுல தூங்க முடியாதுன்னு. அந்த நெருப்போட இருக்கக்கூடிய அந்த கொல்லிக்கட்டை எடுத்துன்னு போய் அந்த பாம்பு கிட்ட இப்படி இப்படி காண்பிக்கிறா. உடனே கிருஷ்ணர் பார்த்தார், இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நேரா ஓடி வந்து அதை அப்படியே விழுங்கிண்டே இருக்கும்போது நேரா போய் அப்பாவை இது பண்ணணும்ன்றதுக்காக தன் கால்னால அந்த பாம்பை வந்து ஒரு அழுத்தறார். தன் கால்னால உதைக்கிறது போல அழுத்தி அப்பாவை இப்படி இழுக்கணும்னும் போது கிருஷ்ணனுடைய பாத ஸ்பரிசத்தினால பார்த்தா அப்படியே நந்தகோபுரம் விடுவாயிட்டார். நந்தகோபுரம் அந்த பாம்பு வாயிலேருந்து வெளில வந்துட்டார். அந்த பாம்பும் மறைஞ்சு பார்த்தா ஒரு வித்யாதரன் அவன் கையை கூப்பிட்டு கிருஷ்ணரை பார்த்து நிற்கிறாராம். இப்படி அதி தேஜஸ்வியாக அதி ரூபமா இருக்கக்கூடிய அவன் வித்யாதரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியறது யாரோ ஒரு தேவன் கிருஷ்ணனுடைய பாத ஸ்பரிசத்தினால சாப விமோசனம் ஆனது அப்படின்றத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் நந்தகோபுரம் எல்லாரும் சேர்ந்துட்டு யாருப்பா நீயே வந்து என்ன பிடிச்ச, அதுக்கு மேலே இப்படி கிருஷ்ணனுடைய ஸ்பரிசத்தினால இப்படி மாறி இருக்கியே, நீ யாரு, உன் கதை என்ன அப்படின்னு கிருஷ்ணரும் கேட்ட உடனே மேலே அந்த வித்யாதரன் பேச ஆரம்பிக்கிறார். அந்த வித்யாதரன் என்ன சொல்றாருன்னா, நான் சுதர்சனன்னு ஒரு வித்யாதரன், நான் வித்யாதரர்களே நல்லா அழகா இருப்பா, அதுல நான் இன்னும் கூட ரொம்ப அழகா இருப்பேன். இந்த அழகு பார்த்து எனக்கே ஒரு திமிரு உண்டு. அதனால நான் விமானத்தில் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது அங்கிரசரை பார்த்தேன், என்னடா இவர் இவ்வளோ அழகே இல்லாதபடிக்கு இவ்வளோ விகாரமா இருக்காருன்னு அவர் நான் கிண்டல் பண்ணிட்டேன். என்ன இது இப்படி இருக்கு உடம்பு, இப்படி இருக்கு மூஞ்சி, இதெல்லாம் ஒரு மனுஷ ரூபமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ண உடனே உயர்ந்த ஜென்மா கிடைச்சி
உனக்கு அழகு இருக்கிறதுனால தானே இப்படிலாம் கிண்டல் பண்ற, அதனால மலைப்பாம்பாக போக கடவுதுன்னு சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்த உடனே பாம்பு மாக ஆரம்பிச்ச உடனே இதுக்கு விமோசனம் உண்டான்னு கேட்ட உடனே, நீ இந்த சரஸ்வதி நதி தீரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே இரு, பகவான் வைகுண்டவாசியே கிருஷ்ணாவதாரம் பண்ணி அவருடைய ஸ்பரிசம் பாத ஸ்பரிசம் பட்ட உடனே உனக்கு சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிரசர சாபத்தோட சேர்ந்து அனுகிரகமும் பண்ணினார். அதனால இந்த சமயத்துல நான் அப்படியே பாம்பாக சுத்தின்னு இருந்தேன். இது என் சாப விமோச்சன காலம் போல இருக்கு. அதனால எப்படியோ எங்கெங்கேயோ சுத்தின்னு இருக்கிற நான் உங்களுடைய அப்பாவா இருக்கக்கூடிய அந்த நந்தகோபரை பிடிக்கிறது போல காலமானது கொண்டு விட்டது. அந்த நந்தகோபரை பிடிச்ச மேல உங்களுடைய பாத ஸ்பரிசத்தினால எனக்கு சாப விமோச்சனம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹே பிரபு அப்படின்னு பகவானை பார்த்து அழகான ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ற. மேல இந்த வித்யாதரன், பிரபு உங்களுடைய நாமத்தை சொன்னாலே, உங்களுடைய கதாசிரவணம் பண்ணினாலே இந்த சாபமாகக்கூடிய இந்த சம்சாரத்துல தப்பிச்சுட்டு இருக்கிறவா எல்லாரும் உங்களுடைய நாமஸ்மரணத்தினாலையும் உங்க கதாசிரவணத்தினால இந்த சம்சாரத்தையே தாண்டி உங்கள்கிட்ட ஐக்கியம் ஆயிடுறான்னும் போது, உங்க நாமமே அப்படி பண்றது, உங்களுடைய கதாசிரவணமே அப்படி பண்ணும்போது உங்களுடைய பாதஸ்பரிசம் பட்டு எனக்கு சாப விமோச்சனம் ஆலென்னாதான் ஆச்சரியம், சாப விமோச்சனமான ஆச்சரியம் கிடையாது. அப்பேற்பட்ட எல்லா கல்யாண குணங்களும் பக்தாபிமானி கருணையை பொழியக்கூடிய உங்களுடைய அந்த திருமேனி என் சரீரத்துல பட்டதுனால இந்த பாபத்தினால வந்தக்கூடிய இந்த பாம்பு ரூபமானது போய் முன்பு போல சுதர்சனாகவும் வித்யாதரனாகவும் மாறிட்டேன். அப்பேற்பட்ட உயர்ந்த ஜென்மாவை எனக்கு திரும்ப அந்த தோஷங்கள்லாம் போய் கொடுத்த உங்களுக்கு நமஸ்காரம். ஆகையால உங்களுடைய நாமத்தை சொன்னாலே உதாரணமாகும் போது உங்க ஸ்பர்ஷத்தினால இந்த சாப விமோச்சனம் ஆகாதா அப்படின்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, பிரபு மேல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த நந்தகோபருக்கும் நமஸ்காரம் பண்ணினாரா. தெரிஞ்சோ தெரியாமலோ பாம்பு ரூபமா இருக்கும்போது உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன், அதனால என்னை மன்னிக்கணும்னு நந்தகோபருக்கும் நமஸ்காரம் பண்ணி எல்லார்கிட்டையும் விடை பெற்று கொண்டு கிருஷ்ணனுக்கும் நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய வித்யாதர லோகத்துக்கு கிளம்பினான். அப்படின்னு இப்படி இந்த மலைப்பாம்பை, அந்த மலைப்பாம்புக்கு சாப விமோசனம் கொடுத்த சரித்திரத்தை இந்த கோப குழந்தைகள் நந்தகோபர் எல்லோரும் திரும்பவும் பிருந்தாவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிருந்தாவனம் நுழையும் போதே இப்படி கிருஷ்ணனுடைய ஸ்பரிசத்தினால சாப விமோச்சனமும் ஆனது, ஆபத்து நீங்கினதுன்னு பாடிக்கொண்டே வரார்கள்னு இந்த சரித்திரத்தை சொல்றார். மேல இந்த அத்தியாயத்துல இன்னொரு கதையும் சொல்றார். ஒரு நாளைக்கு பகவான் பலராம சுவாமியோட சேர்ந்து கொண்டு வேணு வாசிச்சுட்டே சந்தோஷமாக போறார். அந்த பிருந்தாவனத்தினுடைய அழகு அற்புதமா இருக்கு. நிறைய மரங்கள் பூத்து குலுங்கிறது, துள்ளி குடிச்சு யமுனா நதி ஓடுறா. அந்த வாதாவரணமே அவ்வளோ அற்புதமாக ரம்யமாக இருக்கு. அப்படி வேணுவாத்தியம் வாசிச்சுட்டே போகும்போது ஏதோ ராசக்கிரீடைக்கு கூப்பிடுவது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகள் நினைத்து கொண்டு பகவான் கூடயே போறார்களாம். பலராம சுவாமியோடையும் கிருஷ்ணனோடையும் வரார்கள். அப்படி வரும்போது கிருஷ்ணர் அந்த வேணு வாத்தியம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு பிரம்மானந்தம். இந்த ஞானிகள் போவது போல அந்த சரீரம் இருக்கா இல்லையா, நடக்கிறதா தூங்குறதா சாப்பிட்றதான்னு தெரியாதபடிக்கு எப்படி பிரம்மானந்தத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வருவார்களோ, கிட்டத்தட்ட அந்த நிலையில பகவானுடைய வேணுவாத்தியம் மாத்திரம் தான் கேட்கறது. அவளுக்கு கிருஷ்ண ஸ்மரணையிலேயே வந்துட்டு இருக்கா கோபிகைகள். இப்படி பலராம சுவாமியோடும் கிருஷ்ணரோடையும் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் வாசிக்கிற அந்த வேணுகானத்துக்கு ஏத்தது போல சில கோபிகைகள் நர்த்தனம் பண்றா, சில கோபிகைகள் அற்புதமாக பாடுறார்கள். இப்படி மெய்மறந்து அவர்கள் வரார்களாம். அப்படி வரும்போது அவ சரீரம் இருக்கான்னு கூட தெரியலையா, அந்த கிருஷ்ணனுடைய அந்த வேணுகானத்துல மயங்கி அப்படி வரும்போது அவ சரீரத்துல இருக்கிற வஸ்திரங்கள்லாம் கொஞ்சம் நழுவுறது, அது கூட தெரியல அவளுக்கு. அப்ப அவளுடைய தலைமுடி கூட கொஞ்சம் நழுவுறது. இப்படி இந்த சூழ்நிலை இருக்கும்போது அங்க அப்பொழுது ஒரு யக்ஷன் வரான். அவனுக்கு சங்கச்சூடன்னு பேரு. இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் முதல்ல கவனிக்கல. இந்த கோபிகைகள்லாம் தன்னை மைமறந்து வரதை பார்த்து அவா கிட்ட ஹிம்சை பண்ணணும், ஸ்திரீகளா இருக்கா இவாளை ஹிம்சை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கோபிகைகளை நோக்கி இந்த சங்கச்சூடன் வரான். பகவான் வேணுவாத்தியம் வாசிச்சுன்னு முன்னாடி போறார். இந்த கோபிகைகள்லாம் பின்னாடி வரா. பின்னாடி தங்கி இருக்கிற கோபிகைகளை ஹிம்சை பண்றதுக்காக இந்த சங்கச்சூடன் வரான். சங்கச்சூடனை பார்த்த உடனே அப்ப லௌகீக பிரஜை இந்த கோபிகைகள்லாம் கதறிண்டே ஓடுறார்கள். அவ பதட்டமா ஓடும்போதே கிருஷ்ணாராமா யாரோ ஒருத்தன் துரத்துறான், பயமா இருக்கு அவனை பார்த்தாலே, எங்களை காப்பாத்துன்னு சொல்லி இந்த கோபிகைகள் கதறின உடனே என்னடா இவ இந்த அழுகுறத்துல தீனமாக
இவர்கள் கதறார்களேன்னு பார்த்தா இந்த யக்ஷன் இவர்களை துரத்துறான். அந்த யக்ஷன் துரத்துறானே பகவான் பார்த்தார். உடனே இந்த பக்கம் பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் இவனை துரத்தின்னு ஓடி வர்றதுக்காக இந்த பக்கம் யக்ஷன் கிட்ட வரா. இவா 2 பேரை பார்த்த உடனே அந்த யக்ஷன் இதுக்கு மேல இவா நம்மள சம்ஹாரம் பண்ணிடுவான்னு பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். உடனே பகவான் பலராம சுவாமியை பார்த்து, நீங்க இங்கேயே இருங்கோ, ஒரு கால் இன்னொரு வழியா இந்த பக்கம் வந்து இவாளுக்கு இம்சை பண்ணான்னா அப்புறம் இந்த கோபிகைகள் கஷ்டப்படுவா, அதனால இங்க வந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்க, நான் இவனை துரத்தின்னு போறேன்னு சொல்லிட்டு பலராம சுவாமியை இங்க வச்சுட்டு கிருஷ்ணர் போறார். அப்படி போனோடனே கிருஷ்ணர் துரத்துறானோடனே பயந்துட்டு நன்னா ஓடுறா. ரொம்ப தூரம் அழிச்சுன்னு போயிட்டான் கிருஷ்ணரை. போறாதுக்கு அவன் தலையில ஒரு ரத்னம் வேற இருக்கு, அது ஜொலிச்சுட்டே இருக்கு. பகவான் பார்த்தா இந்த ரத்னத்தையும் உன்ட்டேந்து புடுங்கிடுவோம்னு சொல்லிட்டு நேரா ஓடிவர ரொம்ப தூரம் போறான். பகவான் இன்னும் அவனை விட வேகமாக போய் நேரா அவன் கிட்ட போய், என்னையாடா நீ அலைய விடுறன்னு கோபத்துல தன் கையை ஒரு முஷ்டினால அந்த தலையிலே ஒரு குத்து விடுறார். குத்து விட்ட உடனே அந்த இடத்துல அவனுக்கு ஜீவனும் போறது. என்னன்னா கோபிகைகளுக்கு இடைஞ்ச பண்றானே, தன்னுடைய பரம பக்தர்களா இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு இடைஞ்ச பண்ணானா பகவானுக்கு தாங்காது. என்ன பகவான் சொல்றான், அகம் பக்த பராதீனஹான்னு அம்பரீஷருக்கு மாத்திரமா பகவான் அனுகிரகம் பண்ணுவார், கோபிகைகளும் அப்படிதானே. அதனால தன்னை சேர்ந்தவர்கள், தன் மேல அலாதியான பிரியம் வைத்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி. என்ன அங்க சொல்லும் போதே பகவான் ஏ தாராகார புத்திராப்தானு பிராணானு வித்தமிமும் பரம்னு தான் அந்த துர்வாசர் கிட்ட சொல்லும் போது, யாரெல்லாம் விட முடியாதோ அது எல்லாத்தையும் விட்டுருவா பக்தர்கள் எனக்காக அப்படின்னு சொன்னார். ஏ தார மனைவி, ஆகார வீடு, குழந்தைகள், சொத்து, பிராணன் எல்லாத்தையும் எனக்காக விட்டவர்களுக்கு நான் அவளை ரட்சிச்சுன்னு வரலன்னா அப்புறம் நன்றி மறந்தவனா ஆயிடுவேன்னு சொல்றாரோ. அதே மாதிரிதானே இந்த கோபிகைகள். அவ வீட மறந்தா, தன் கணவர்களை மறந்தா, எல்லாத்தையும் தன் சரீரத்தையும் பிராணன் எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணினார்களோனோ. இப்ப பக்தால் எப்படியோ அதே மாதிரிதான் கோபிகைகளும். அந்த கோபிகைகளுக்கு இடைஞ்ச பண்ணான்னு உடனே பகவானுக்கு அப்படி ஒரு கோபம் வந்து அந்த சங்கச்சூரனுடைய அந்த தலையில கோபத்தோட ஒரு குத்து விடுறார். அங்கு அப்பொழுதே அவனுடைய உயிர் போறது. அப்படி பகவான் குத்து விட்ட உடனே அந்த தலையிலேருந்து இந்த ரத்னம் மாத்திரம் வெளியில வருது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கான். அதை எடுத்துக்கொண்டு நேரா அந்த கோபிகைகள்கிட்ட வர. கோபிகைகளும் பார்த்து அந்த சங்கச்சூடனை சம்ஹாரம் ஆயிடுத்துன்ன உடனே கிருஷ்ணன் நம்ம மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர்களும் அப்படி பகவான் ஆசையா பார்க்கிறார்கள். அந்த ரத்னத்தை கொண்டு வந்து நேரா தன் அண்ணாட்ட கொடுத்து, அண்ணா இது உங்களுக்கு தான் நன்னா இருக்கும், நீங்க தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்னத்தை தான் போட்டுக்காம பலராம சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணினாராம் பகவான். இப்படி பலராம சுவாமி கிட்ட அந்த ரத்னத்தை கொடுத்து பலராம சுவாமிக்கு போட்டு அழகு பார்த்து பகவானும் கோபிகைகளும் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இந்த அத்தியாயத்துல அந்த சுதர்சனன்னு சொல்லக்கூடிய வித்யாதரனுக்கு பகவான் சாப விமோசனத்தை கொடுத்தது, இந்த யக்ஷனா இருக்கக்கூடிய இந்த சங்கச்சூடன வதம் பண்ணது, 2 சரித்திரங்கள் வருது இந்த அத்தியாயத்துல. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சதுஸ்திரிம்ஷோ அத்தியாயः. ஸ்ரீசுக உவாச ஏகதா தேவயாத்ராயாம் கோபாலா ஜாதகௌதுகாः அனோபிः அனடுத்யுக்தைः பிரயயுः தே அம்பிகாவனம் தத்ர ஸ்நாத்வா சரஸ்வத்யாம் தேவம் பசுபதிம் விபும் ஆனர்ச்சுः அர்ஹணைः பக்த்யா தேவீம் ச நிருபதிம்பிகாம் गावो हिरण्यं वासांसि मधु मध्वन्नमादृताः ब्राह्मणेभ्यः ददुः सर्वे देवो नः प्रीयतामिति ऊषुः सरस्वती तीरे जलं प्राश्य धृतौ रताः रजनीं तां महाभागाः नन्द सुनन्दकादयः कश्चिन्महानहिस्तस्मिन् विपिने अतिबुभुक्षितः यदृच्छया आगतो नन्दं शयानम् उरगोग्रसीत् सचुक्रोश अहिनाग्रस्तः कृष्ण कृष्ण महानयं सर्पो मां ग्रसते तात प्रपन्नं परिमोचया तस्य च
आक्रन्दितं श्रुत्वा गोपालाः सहसोत्थिताः ग्रस्तं च दृष्ट्वा विभ्रान्ताः सर्पं विव्यधुः उल्मुखैः अलातैः दह्यमानोऽपि नामुञ्चत्तम् उरङ्गमः तमस्पृशत् पदाभ्येत्य भगवान् सात्वतां पतिः स वै भगवतः श्रीमत् पादस्पर्शहत अशुभः भेजे सर्ववपुर्हित्वा रूपं विद्याधरार्चितं तमपृच्छत् हृषीकेशः प्रणतं समुपस्थितं दीप्यमानेन वपुषा पुरुषं हेममालिनं को भवान् परया लक्ष्म्या रोचते अद्भुतदर्शनः कथं जुगुप्सिताम् एतां गतिं वा प्रापितो अवशः सर्पोवाच अहं विद्याधरः कश्चिद् सुदर्शन इति श्रुतः श्रिया स्वरूपसम्पत्त्या विमानेन अचरं दिशः ऋषीन् विरूपान् अङ्गिरसः प्राहसं रूपदर्पितः तैरिमां प्रापितो योनिं प्रलब्धैः स्वेन पाप्मना शापो मे अनुग्रहायैव कृतस्नैः करुणात्मभिः यदहं लोकगुरुणा पदास्पृष्टो हताशुभः तं त्वाहं भवभीतानां प्रपन्नानां भयापहम् आपृच्छे शापनिर्मुक्तः पादस्पर्शादमेव हन् प्रपन्नोऽस्मि महायोगिन् महापुरुषसत्पते अनुजानीहि मां देव सर्वलोकेश्वरेश्वरा ब्रह्मदण्डाद्विमुक्तोऽहं सद्यस्ते अच्युतदर्शनात् यन्नाम गृह्णन् अखिलान् श्रोतॄन् आत्मानमेव च सद्यः पुनाति किं भूयः तस्य स्पृष्टः पदाहिते इति अनुज्ञाप्य दाशार्हं परिक्रम्य अभिवन्द्य च सुदर्शनो दिवं यातः कृच्छ्रान्नन्दश्च मोचितः निशाम्य कृष्णस्य तदात्मवैभवं व्रजौकसो विस्मितचेतसस्ततः समाप्य तस्मिन् नियमं पुनर्व्रजं नृपाययुः तत्कथयन्त आदृताः कदाचिदथ गोविन्दः रामश्च अद्भुतविक्रमः विजह्रतुः वने रात्र्यां मध्यगौव्रजयोषिताम् उपगीयमानो ललितं स्त्रीजनैः बद्धसौहृदैः स्वलङ्कृतानुलिप्ताङ्गौ स्रग्विणौ विरजोऽम्बरो निशामुखं मानयन्तौ उदितोडुपतारकम् मल्लिकागन्धमत्ताली जुष्टं कुमुदवायुना जगतुः सर्वभूतानां मनश्रवणमङ्गलं तौ कल्पयन्तौ युगपत् स्वरमण्डलमूर्च्छितं गोप्यः तद्गीतमाकर्ण्य मूर्च्छिताः नाविदन् नृपा
स्रंसत् दुकूलम् आत्मानं स्रस्तकेशस्रजं ततः एवं विक्रीडतो स्वैरं गायतोः सम्प्रमत्तवत् शङ्खचूड इति ख्यातः धनदानुचरोऽभ्यगात् तयोः निरीक्षतो राजन् तन्नाथं प्रमदाजनं क्रोशन्तं कालयामास दिशि उदीच्यामशङ्कितः क्रोशन्तं कृष्णरामेति विलोक्य स्वपरिग्रहं यथागादस्युनाग्रस्ताः भ्रातरो अन्वधावतां मा भैष्ठेति अभयारावो शालहस्तोतरस्विनौ आसेदतुस्तं तरसा त्वरितं गुह्यकाधमं सवीक्ष्यतौ अनुप्राप्तौ कालमृत्युइवोद्विजन् विसृज्य स्त्रीजनं मूढः प्राद्रवत् जीवितेच्छया तमन्वधावत् गोविन्दः यत्र यत्र स धावति जिहीर्षुः तच्छिरोरत्नं तस्थो रक्षन् स्त्रियो बलः अविदूरैवाभ्येत्य शिरस्तस्य दुरात्मनः जहार मुष्टिनैवाङ्ग सहचूडामणिं विभो शङ्खचूडं निहत्यैवं मणिम् आदाय भास्वरम् अग्रजाय अददात् प्रीत्या पश्यन्तीनां च योषिताम् श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे शङ्खचूडवधो नाम चतुस्त्रिंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।